ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அனதர் எபிசோடு. இந்த எபிசோடில் எந்த அனிமி பற்றி பேச போகிறோம் அப்படின்னா டீமன் ஸ்லேயர். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ டீமன் ஸ்லேயர் ரிலீஸ் ஆகி ம். நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது. எப்போவுமே அதுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. ரிலீஸ் ஆனாலே போதும் அவ்வளோ பேர் வெயிட் பண்ணி பார்க்குறதுக்கு. அந்த லிஸ்ட்டில் நானும் ஒருத்தன். பிக் 3 எல்லாருக்குமே தெரியும். நருட்டோ, ஒன் பீஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ளீச். ஸோ அதுக்கடுத்து நியூ பிக் 3ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்து ஒரு 3 அனிமி சொல்கிறாங்க. ஸோ அந்த 3 அனிமி லிஸ்ட்டு வந்து மாறிக்கிட்டே இருக்குது. பட் அது மேஜராக சொல்கிறது வந்து என்னென்னா மை ஹீரோ அகாடமியா, ஜுஜுட்சு கைசன், அப்புறமா நம்ம டீமன் ஸ்லேயர். ஸோ இந்த 3 வந்து நியூ பிக் 3. ஸோ நீங்கள் எதை பிக் 3 நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நம்ம இப்போ வந்து ஏன் டீமன் ஸ்லேயர் பெஸ்ட்டு அப்படிங்கிறத பற்றி பேசலாம். எதனால பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன்? எதனால் பெஸ்ட்னா, இது வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஜான்ரில் இருக்கிற எல்லா அனிமியும் போல தான். அதாவது ப்ளீச்சுடைய சில குணாதிசயங்கள் இருக்குது. லைக் வந்து அந்த வாளுக்கு ஒரு பவர் இருக்கிற அந்த காஸ்டியூம்ஸு, அந்த ஹாலோ வேர்ல்டோட கனெக்ட். அப்புறம் இங்கே வந்து டீமன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் டீமன்ஸுக்கு இவங்க ஒரு பர்டிகுலர் சார்ட் ஆஃப் கிராமர் வச்சுருக்காங்க, அது ஒன்று. அப்புறம் லைக் நருட்டோவில் இருக்கிறது உண்டு. அவங்க பவர் அவனுக்கு ஒரு பில்ட்டா ஒரு ஸ்டெப்பா போற மாதிரி எல்லா அனிமிலையும் இருக்குது. இந்த பவர் பேஸ் இருக்குது. இப்போ நான் நருட்டோலேருந்து இது எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறேன்னா, இப்போ வந்து எமோஷனலில் வந்து நருட்டோ வந்து சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து எப்படின்னா அது நம்ம கனெக்ட் ஆகிடும். அது இப்போ ஜிரையா டெத் ஆகிறாருன்னா அது நம்மளால் அக்செப்டே பண்ணிக்க முடியாத அளவுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ அதே இதை வந்து இங்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எனக்கு வந்து அந்த இதே ஒரு பிரபலமான இன்னொரு அனிமி தான் இப்போ காலத்தில் வந்துகிட்டு இருக்கிறது தான். அது எனக்கு ரொம்ப பிடிக்காது. ஏன்னா அது வந்து வெறுமனே டியர் ஜர்க்கரா இருக்கு. அதை பார்த்துட்டா அதாவது நம்ம நருட்டோ பார்க்கும்போது நம்ம அழுவோன்னு தெரியும். பட் அதுக்கு நியாயமான காரணம் இருக்கு. அந்த எமோஷனல் டிராவல்லாம் நம்ம போயிட்டு வந்து அழுவோம். அது ஒரு திருப்திகரமான ஒரு ஃபீல் தான். அதே விஷயம் வந்து இங்க டீமன் ஸ்லேயர்ல நடக்குது. ஆனா இதே டைம்ல வரக்கூடிய இன்னொரு நான் பிரபலம்னு சொல்றதுக்கு காரணம் இருக்கு. நீங்க வேணா அதை கெஸ் பண்ணுங்க கமெண்ட்ல. அழுக வரதை வந்து கொஞ்சம் வேணும்னே எமோஷனலான டாக்ஸ் எல்லாம் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள டிராவல்குள்ள போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு மை ஹீரோ அகாடமியா வந்து அஸ்வினுக்கு வந்து அந்த ஃபீலை கொடுத்துருக்கு. ஓகே, அதான் சொல்லிட்டு இருக்கான். இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ வந்து இப்போ இதோட ஃபார்மேட் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கவே, டீமன்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக டீமன்ஸை வந்து மூசான் கிரியேட் பண்ணியிருப்பான், டோல் கிசுகின்னு சொல்லிட்டு. ஏன்னா ப்ளூ ஸ்பைடர் லில்லியை வந்து ஃபைன் பண்ணுறதுக்காக. அப்படி இருந்தால் தான் அவன் பகலில் வந்து நடமாட முடியும். ஸோ அதுக்காண்டி தான் வந்து அதை ட்ரை பண்ணிருக்கான். ஸோ அந்த ஸ்டோரிக்குள்ளெல்லாம் வந்து நம்ம பெருசாக ஸ்பாய்லர் பண்ண வேண்டாம், அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு சைடு. ஸோ இப்போ வந்து அந்த டீமன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க ஏன் டீமன் ஆனாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து நமக்கு கனெக்ட் ஆகும். அழுக வரும். நீ டீமனாக தானே ஆக முடியும், இப்படிலாம் உன்னை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அழுக வரும். அது எப்படி அந்த ஸ்டோரியை பிளேஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு டீமனோட பேட்டில் நடக்கும். அவங்க டெத் ஆகிற போகிறப்போ இவன் ஏன் டீமன் ஆகிறாங்கிற ஸ்டோரி வந்து ரிவீல் பண்ணுவாங்க. இதே தான் நான் சொல்கிற இந்த ஃபார்மேட் தான் எல்லா டீமனுக்குமே இருக்கும். இப்போ அது ஃபஸ்ட் கரெக்டாக புரிஞ்சுக்கிறோமா எங்கே பார்க்கலான்னா, நம்ம அப்பர் ரேங்க் 6ல் இருக்க கியோதோகா டக்கியோட பேட்டில் எடுத்துக்கலாம். ஸோ அந்த தம்பியும் அண்ணனும் தங்கச்சியும் அவங்க இருப்பாங்கல்ல, டென்கன் அந்த டீமோட போயிருப்பாங்கல்ல, டென்கன் ஜெனியூட்ஸோ நம்ம இனோஸ்கே அந்த பேட்டில் நடக்கிறப்பல்ல. ஸோ அதுதான் அவங்க கரெக்டாக அந்த டெத்தாக போகிறப்போ அவங்க ஏன் டீமன் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி ரிவீல் ஆகும். ஸோ அதை பற்றி நான் தனி ஸ்டோரியாக போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்குறவங்க நியாயமாக இருக்கும். ஆமாம்ல, நீ வந்து டீமன் தானே ஆவான்னு சொல்லிட்டு. இந்த ஃபார்மேட் தான் ஒரு டீமன் டெத் ஆகிற போகிறப்போ அவங்க பேக் ஸ்டோரி போடுவாங்க. ஆமாம், இதே தான் எல்லா லாஸ்ட் வரைக்கும் அதில் ஃபாலோ அப் ஆகிட்டு இருக்கோம். அதே இப்போ வந்து இப்போ நம்ம நருட்டோவில் எடுத்துக்கிட்டோம்னா, நான் கனெக்ட் ஆகிற ஒரு கேரக்டரை வந்து கில் பண்ணுவாங்க. எப்போவுமே ஸ்டோரி மூவ் ஆகிறப்போ அப்படி பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? இதில் வந்து ரென்கோக்கு வந்து அப்படி தான் முகின் ட்ரெயின் ஆர்க்கில் வந்து கில் பண்ணியிருப்பாங்க. பட் அவரோட பேக் ஸ்டோரியை அந்தளவுக்கு வந்து ரிவீல் பண்ண மாட்டாங்க. சின்னதாக இருக்குது, அதுக்கு ஒரு ஸ்பின் அப் வந்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அதை டெவலப் பண்ணி வந்ததுனால அப்படி வந்திருக்கு. ஆனால் நருட்டோவில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஜிரையா வந்து ரெயின் வில்லேஜுக்கு போகிறாருன்னு வச்சுக்கவே, அப்போவே அவரோட பேக் ஸ்டோரிலாம் வந்துடும். ஓகே, நம்ம தெரிஞ்சிடும், ஓகே இவர் வந்து டெத் ஆக போகிறாரு, அவருக்கு பின்னாடி இருந்த ஒரு விஷயம் வரும். இதே தான் ஆசுமாவுக்கு வரும். ஸோ இங்கே வந்து அப்படியே வேற மாதிரி இருக்கு. பட் இங்கே வந்து எப்படி சொல்றதுன்னா, ஆஷிராவோட ஸ்டோரியை வந்து சொல்றாங்க. பட் அந்த அளவுக்கு டீமனுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்ற மாதிரி என்ன சொல்லலை. மேபி ஃபுல் மாங்காவில் வந்து நிறைய இடத்துல அப்படி இருக்கலாம். ஸோ இந்த ஃபார்மேட் வந்து எல்லாத்துலையும் இதாகிட்டு இருக்கு. இன்னொன்று வந்து என்னென்னா, இப்போ வந்து ப்ரொட்டாகனிஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர் வந்து பியூராக எடுத்து வைக்கணும் அப்படின்னா நம்ம தான்ஜிரோ எடுத்து வச்சிடலாம். எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஈவில்னஸ் இருக்குல்ல. பட் தான்ஜிரோ கிட்ட வந்து அப்படி கிடையவே கிடையாது. ஆமாம், ஏன்னா ஆக்சுவலி உண்மையிலே சொல்லி ஆகணும். ஏன்னா
டான்ஜிரோ கேரக்டர் யாருன்னு சொன்னா நம்ம அந்த பாசமலர்ல சிவாஜி கணேசன் பார்ப்போம் இல்லையா, அதே கேரக்டர் தான். ஏன்னா நம்ம இந்த மெயின் ஸ்டோரியை விட்டுருவோம். அதாவது ஒரு கிராமத்துல ஒருத்தன் வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிற பையன் டீமன்ஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு போயிடுது. அப்போ அந்த அந்த கதையில இருந்த அந்த டீமன்ன்ற பாட்டை தூக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டோம்னா அது வந்து அப்படியே ஒரு பாசமலர் கதை தான். வேற ஏதாவது ஒன்று நடந்திருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவன் கேரக்டர் ஏன் ரொம்ப பியூர் அப்படின்னு சொல்றேன்னா, அதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா, இப்போ அவன் குடும்பத்தில் எல்லாருமே செத்துட்டாங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் டான்ஜிரோ சத்தியமா தற்கொலை பண்ணி செத்து. ஒன்றும் இல்லை, என்ன சொல்ல வரான்னா நேசிக்கோ அப்போ உயிரோட இல்லாம செத்து இருந்தானா அவன் வந்து சூசைட் பண்ணியிருப்பான். அவனுக்கு வந்து வாழ வந்து நம்ம ஏன் இருந்துக்கிட்டு, அவன் ஃபேமிலி தான் அவன். ஆமா, இப்போ அவ உயிரோட இருக்காளா, அப்புறம் டீமனா இருக்கா, அவ ஹியூமனோ, ஆனா மனுஷ அந்த கனெக்ட் பண்ண முடியுது, மனுஷனாவும் இருக்கா. ஸோ இவளை காப்பாற்ற முடியுன்ற ஒரே காரணத்துக்காக, அதாவது அவளை காப்பாற்றணுன்றதுக்காக மட்டும்தான் இவன் ஹீரோவா இருக்கான்னு தவிர, இப்போ நம்ம நருட்டோ எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு ஒரு பர்சனல் யார் என்ன கவனிக்கலன்னு ஒரு அந்த மாதிரி ஒரு பில்டப் இல்லாம பியூரா அவ இருக்கணும், அவளை காப்பாற்றணும், அதுக்காக நான் ஹீரோ. அதனால இது ஒரு பாசமலர் படம் மாதிரி தான் இது. அது ஹீரோ இல்ல, பாசமலர் எல்லாரும் பாசமா இருப்பாங்க. பட் இவனுக்கு வந்து அந்த வெஞ்சன்ஸே இருக்காது. இப்போ எப்படின்னா, இப்போ இவனோட எய்ம் வந்து மூசானை கில் பண்றது கிடையாது, இவனோட தங்கச்சிய ஹியூமன் ஆக்கணும், அவ்வளவுதான். ஓகேவா, இது மூசானை கில் பண்ணாமலே ஆக்க முடியுதுன்னா வாங்கிட்டு போயிடுவான். இல்ல வேற இடத்துல ஒரு மெடிசன் இருக்குன்னா வாங்கிட்டு போயிடுவான். எல்லா டீமனையும் கில் பண்றதுங்கள அவன் இறங்க மாட்டான். அதே வந்து இப்போ எல்லாருமே வந்து அவனை சென்ஸ் பண்றப்போ எப்படி சென்ஸ் பண்ணுவாங்கன்னா, அவனோட பியூர்னஸ் தான் சொல்லிட்டே இருப்பாங்க. இவன் இவ்வளோ பியூரா இருக்கான், இவ்வளோ கைண்டா இருக்கான்ட்டு. இப்போ இது எங்க பார்க்கலாம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டீமனை வந்து கில் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, எங்கன்னா இப்போ கியூ இருக்கார்ல, அவன் வந்து நீ போயிட்டு உரக்கொடாக்கி அவர் வந்து பார்க்கலான்ட்டு போக சொல்லியிருப்பார்ல, அப்போதான் ஒரு டீமனை வந்து கில் பண்ற மாதிரி இருக்கும். லாக்கெல்லாம் பண்ணி வச்சிருப்பான். அப்போ அவர் சொல்லுவார் உன்னை நீ கில் பண்ணு அப்படிங்கிறப்போ வந்து அவன் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். கடைசியை பார்த்தா விடிஞ்சு அந்த சல்லைட் பெட்டு தான் அது சாகும். அவர் சொல்றாரு, இவன் நீ சப்புன்னு அறிவாரு, நீ இவ்வளோ டிசிஷன் எடுக்கிறதுல இவ்வளோ டைம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஆனால் இவனை சென்ஸ் பண்றப்போ அவனோட கைண்ட்னஸ் வந்து இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் சென்ஸ் பண்ணுவாரு. இதே வந்து இப்போ ப்ரொட்டாகனிஸ்ட் எடுத்துட்டோம்னா நம்ம கான் எல்லாம் அப்படி பார்க்க முடியாது. கானா இருந்தான்னு வச்சுக்க அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அவனுக்கு வந்து சமீரா கைமிரா கில் பண்ண போறப்ப கிலுவாவோட என்ன பண்ணிருப்பானா பேப்பர் ராக்கெட் கேம் சிஸ்டர் ராக் பேப்பர் சிஸ்டர் அது விளையாண்டுட்டு இருப்பான். ஏன்னா யார் ஃபர்ஸ்ட் கில் பண்ண போறதுங்கிறதுக்காண்டி அவனுக்கு ஒரு கியூரியாசிட்டியா இருக்கும். ஓ தலையை விட்டு அவங்க செத்துருவாங்களா, என்ன வெட்டி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கான் இருப்பான். பட் டான்ஜிரோ வந்து எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பியூராகவே இருக்கான். அதை வந்து அந்த ஒரு ட்ரீமுக்குள்ள அவங்க போவாங்கல்ல, ஸோ அப்போவுமே அந்த டீமன் பார்ப்போம் இவ்வளோ பியூரா இருக்கு, ஒயிட்டா இருக்கும் அவனோட. அவ்வளோதான் அதோட. இன்னும் அதில் நம்ம சொல்லாமல் மிஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கிறது வந்து அதோட அனிமேஷனு. அப்பா நான் பார்த்த வரைக்கும் அனிமிலே வந்து ஒரு கிளியராக ஒரு இந்த அளவுக்கு வந்து ஒரு அனிமி பார்த்தேன்னா வந்து அது இதுதான். ஸோ இதுக்கு அடுத்து வேணால் நம்ம வந்து ஒண்டர் எக் ப்ரியாரிட்டியை நான் சொல்லுவேன். பட் இதில் வந்து ரொம்ப தெளிவாக ரொம்ப சூப்பராக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே பாரு, அவன் தங்கச்சி வந்து டீமன் ஆனதை அப்படி தூக்கிட்டு வந்துட்டு இருப்பான். ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கும், அதில் நடந்து வந்துட்டு இருப்பான். செம்மையாக இருந்தது. அதே மாதிரி இந்த வேர்ல்டு வந்து எனக்கு வேற மாதிரி கனெக்ட் ஆகுது. அங்கே இருக்க பர்சன்ஸ் எல்லாமே வந்து நான் நோட் பண்ண வரைக்கும் மேக்ஸிமம் வந்து ஷார்ட்டாக தெரியுறாங்க எனக்கு. டான்ஜிரோவாக இருக்கலாம், உரோகொடாக்கியா இருக்கலாம், ஒப்போனாயா இருக்கலாம், அந்த விண்ட் ஆசிரான்னு ஒருத்தர் இருப்பாரு அவராக இருக்கலாம், மூசான் எல்லாருமே ஷார்ட்டாக தெரிவாங்க. ஸோ அதில் அந்த கியோமிங்கிறவர் மட்டும்தான் ரொம்ப டால், அவர் 7.2 நினைக்கிறேன். அவர் தான் ஸ்டோன் ஆசியா, ரொம்ப பெருசாக இருப்பார். அவர்லாம் லாஸ்ட்டில் பேட்டில் பண்ணுவார், கண்ணு தெரியாது அவருக்கு, ஒயிட்டாக இருக்குல்ல, அவர் அழுதுட்டு சொல்ல இவளை கொன்னுடலாம் அப்படின்னு. அந்த ஆசிராலாம். பட் அந்த வேர்ல்டு வந்து எனக்கு வேற மாதிரி தெரியுது. அது வந்து இப்போ ஜுஜுட்சு கேசன் மாதிரி பிரசன்ட்ல இருக்க ஜப்பான் கிடையாது. அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெயின்லாம் ஓடிட்டு இருக்க குதிரை வண்டி இருக்க ஜப்பான்ல வந்து அது இருக்கு. ஸோ அந்த வேர்ல்டே எனக்கு வந்து வேற மாதிரி கனெக்ட் ஆகுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஆகுறது வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸ்டோரியோட ரொம்ப. அது உனக்கு பிடிச்ச கேரக்டர் யாரு? ஐயோ அந்த மஞ்சள் கலர் பிகாச்சு, அவன் பேர் பிகாச்சு. ஜெனிட்சு 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 ஏன்னா இன்னும் ஆயிட்ட. ஏன்னா ஒரு அதாவது அவனோட எது என்னன்னா ஒரு ஹீரோவுக்கு அவ்வளவு மாசின் வைக்கலாம். ஒருத்தன் வந்து பயப்படுவான், அந்த அண்ணியை நம்பி மாதிரி பயந்துகிட்டே இருப்பான், திடீர்னு ஒரு மொமெண்ட் வந்தோடனே எழுந்து அடிப்பான். அந்த மாதிரி ஹீரோவுக்கு வைக்கலாம், டான்ஜிரோவுக்கு வைக்கலாம். ஆனா எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ஒரு சைட் கேரக்டர் மாதிரி காட்டிட்டு திடீர்னு அவன் தூங்கின உடனே அவனுடைய ஆளுமே மாறிடும். அவன் ரொம்ப வீரமானவன், கரெக்டா கால்குலேட் பண்ணி ஒரே வெட்டு அப்படியே முடிச்சுட்டு போயிடுவான். ஆக்சுவலி அவன் உண்மையிலே பிகாச்சுவோட இன்ஸ்பிரேஷன் தான். ஆமா, மஞ்சள் கலரு, தண்டர் சக்தி, ஆமா எல்லாருமே அது ஒரு ஃபார்முலா வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். யார் ஸ்பீடா ஒரு கேரக்டர் இருக்காங்களோ அவங்க ஹேரை வந்து எல்லோ ஆக்கிடுறாங்க. மினட்டோ, இங்க வந்து ஜெனிட்சு,
ஸோ அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கும் போல இருக்கு. இதுல வந்து எனக்கு ஆக்சுவலாக நீ சொன்ன மாதிரி தூங்கணும் தண்டர் பிரீத் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் முடியுமா, அப்படியே ஒரு மேன்லி ஆயிடுவான் பர்சனை. எனக்கு வந்து இனோஸ்கே ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக இனோஸ்கே ஏன் பிடிக்கும்னா அவன் வந்து இனோஸ்கே வந்து அவனோட ஆட்டிடியூட் வந்து டோட்டலாக வேற மாதிரி இருக்கும். ஏன் அப்படி பண்றாங்கிறது காரணமும் இருக்கு. அவனை வந்து ஒரு ஹியூமன் வந்து வளர்க்கல, ஒரு போர்ல தான் வளர்த்து இருக்கு. அப்போ வந்து ஒரு காட்டுல ஒரு அனிமல் இருக்குது வந்து எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ண தான் ட்ரை பண்ண, சண்டை போடுறது, அவனோட மூவ்மெண்ட் எல்லாமே அனிமல்லா தான் இருக்கும். தாஞ்சிரா கூட சொல்லுவான், உன்னை கெஸ் பண்ணியே முடியல, நீ பாட்டுக்கு நான் மிருகம் மாதிரி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்க அப்படிமா. அவன் வந்து மொத்தம் எடுத்தோன்னே யாரை பார்த்தா என்ன தெரியும் அவன் சொல்லுவான், வா என்னோட சண்டைக்கு வா. அதே அவனுக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்கு. அவனும் டென்கன் 2 பேர் மட்டும்தான் 2 ஸ்வாட்ஸ்ல சண்டை போட்டுருப்பாங்க. மத்த எல்லாருமே சிங்கிள் ஸ்வாட்ஸ் தான். இவன் அந்த ஸ்வாட்ஸ் என்ன பண்ணுவான்னா உடைச்சு அவனுக்கு ஏத்த மாதிரி அதை நிச்சரின் பிளேட் பண்ணுங்க, அவனுக்கு ஏத்த மாதிரி வச்சுப்பான். அதை வாழை அடிச்சு கொடுத்தாலும் பதறிடுவான், என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுதாடா நீ அப்படின்ட்டு. அப்புறம் ஆக்சுவலி எனக்கு இன்னொரு ஃபேவரட் கேரக்டர் கூட இருக்கு. லாஸ்ட்ல போன சீசன் கடைசியில வந்து வெளியில முக்கியமான சண்டை நடந்துட்டு இருக்கு, அந்த வாழை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் அப்பா எவ்வளவு அற்புதமான வாழை இவ்வளவு ஒரு பொண்ணான வாழை அப்படி கடைசி வரைக்கும் கொடுக்கவே மாட்டான். அப்புறம் வாழை பிடிக்கிட்டு போய் அவன் முக்கியமான ஃபைட்டு ஜெயிச்சுட்டு வந்துருவான். எவ்வளவு தைரியம் தான் வாழை யூஸ் பண்ணான்னு அவனை அடிப்பான். அவன் மாஸ்க் உடஞ்சு விழுகும், அப்பவும் அந்த பாலிஷ் பண்ணிட்டே தான் இருப்பான் அவனுக்கு. அதுல அவனை வந்து டீமன் வந்து பிச்சு பிச்சு தின்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும், கண்டுக்கவே மாட்டான். எவ்வளவு அற்புதமான வாழை அவனுக்கு அந்த இதுல இருப்பான். இப்போ இந்த 3 பேர் இருக்காங்கல்ல, இப்போ இவங்க 3 பேருக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்கு. டான்ஜிரோ வந்து என்ன பண்ணுவான்னா ஸ்மெல் பண்ணும், அவனுக்கு ஸ்மெல்லிங் சென்ஸ் வந்து இருக்கும். ஸ்மெல் பண்ணியே அவங்க நல்லவங்களா கிட்டவங்கள லாங் ரேஞ்சில் டீமன்லாம் சென்ஸ் பண்ண முடியும். இனோஸ்கேக்கு வந்து பீஸ்ட் பிரீத், அவன் ஒரு பர்சன் பார்க்குறப்பவே வந்து அவங்க வந்து என்ன இன்டர்னில் பார்க்குறாங்க, கில் பண்ணுற பார்க்குறாங்களா அப்படிங்கிறது தெரியும். அந்த காத்தோட வேவ்ல கூட நான் சொல்லுவான், இங்கே ஓ இவங்க இல்லடா இவன் வந்து நம்மளை கில் பண்ண போகிறான் அப்படின்ட்டு. நம்ம இனோஸ்கே வந்து சாரி ஜெனிட்ஸு வந்து எப்படின்னா ஹியரிங் எபிலிட்டி இருக்கும் அவனுக்கு. அவன் எப்படின்னா தூங்கிட்டு இருக்கு, அவன் தூங்குறான்னா கூட மற்றவங்க பேசுறது அவனுக்கு கேட்கும். அதே ஒரு அவன் ஒன்று சொல்லுவான், எந்த ஒரு லிவிங்காக இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் ஒரு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்குமா. ஹார்ட் பீட்டாக இருக்கலாம், அவங்க மூச்சு வர்றதா இருக்கலாம், அதெல்லாம் அவனால வந்து சென்ஸ் பண்ண முடியும். தலைமை இவ்வளோ தெரிஞ்சும் பொண்ணுங்கள்ட்ட ஏமாந்துக்கிட்டே இருப்பான். ஸோ அவனுக்கு அந்த எபிலிட்டி இருக்கும். இப்போ இவங்க 3 பேரும் டான்ஜிரோட எய்முக்காக மட்டுமே அங்கே இருந்தாங்க அப்படின்னா கூட அது கொஞ்சம் அந்தளவுக்கு பெட்டராக இருந்திருக்குது. பட் இவங்க 3 பேருக்குமே வந்து ஒன்று ஃபில் பண்ணுற மாதிரி வச்சுருந்துருப்பாங்க. இப்போ ஜெனிட்ஸ் இருக்கான்ல, ஸோ ஜெனிட்ஸோட தண்டர் பிரீத் ஆஷிரா வந்து இருப்பார். ஜிகோரோக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பான், அது கைகக்கு. ஓகேவா, அந்த சீனியர் ஜூனியர் அவன் வந்து இவனை மதிக்கவே மாட்டான், அவனுக்குள்ள ஒரு இது இருக்கும். ஓகேவா, ஒரு பாயிண்ட்ல அவன் தான் லாஸ்ட்ல வந்து அந்த தாக்கியா இருந்தாங்கல்ல, கியோத்தோக்கா தாக்கி, அந்த பிளேஸுக்கு வந்து டீமன் ஆகிறது வந்து அவன் தான் ஆவான். ஓகேவா, இப்போ வந்து இவங்க ஆஷிரா வந்து இதனால வந்து தண்டர் ஆஷிரா இருக்காரு அவரோட சென்சி, அதனால வந்து சூசைட் பண்ணிப்பாரு. இந்த செப்பக்குன்னு சொல்லுவானுங்க, அந்த ஜப்பானீஸ்ல வந்து அந்த வயிற்றை கட் பண்ணிட்டு அவங்களே அந்த மாதிரி டெத் ஆயிடுவார். இப்போ அந்த அவனை வந்து கில் பண்றது வந்து ஜெனிட்ஸ் தான் கில் பண்ணுவான். ஓகேவா, ஏன்னா அவனுக்கான ஃபுல்ஃபில் ஆகுது அந்த இடத்துல. இவனை சீனியரா இருக்கப்போ அவனை மதிக்க மாட்டான், அவன் அந்த இடத்துக்கு போயிட்டு இவனுக்கானது ஒன்று கரெக்டாக முடியுது இல்லை. ஸோ அப்படி இருக்கும். இதே தான் இனோஸ்கேவுக்கும். இனோஸ்கே வந்து யாரை கில் பண்ணுவான்னா டோமாவை கில் பண்ண போயிருப்பான். ஆக்சுவலி டாக் டீம் அட்டாக்னு வச்சுக்கல. டோமாவுக்கு இவனுக்கு என்ன கனெக்ஷன்னா, டோமாவோட அம்மா வந்து இவனால தான் சாரி இனோஸ்கேவோட அம்மா வந்து டோமாவால தான் டெத் ஆயிருப்பாங்க. அவங்களே சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி அவங்க அப்பா வந்து ஓவரா அபியூஸ் பண்ணிட்டே இருப்பான். அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்தா ஒரு கல்ட்டில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அந்த கல்ட்டு தான் டோமாவோடது. அவன் நல்லவனா இருப்பான்னு பார்த்தா அவன் டீமன். அவன் நைட் ஆனால் பொண்ணுங்களை போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பான் அவன் மட்டும் ஜாலியா. ஓகேவா, ஸோ அந்த இது சாப்பிட்டுட்டு இருப்பான். ஒரு நாள் இவங்க ஃபைன் பண்ணி இனோஸ்கேயோட சின்ன குழந்தையா இருக்கப்போ ஓடியாருவாங்க. அப்போ அவங்க வந்து வழி மாதிரி ஒரு மலையோட எட்ஜில் மாட்டிக்கிறப்போ இவனை தூக்கி ஆற்றுல போட்டுருவாங்க. ஸோ ஆற்றுலேயும் தான் போர்ஸ் எடுத்து இவனை வளர்க்கும். அவங்கள வந்து டோமா சாப்பிட்ருவான். ஓகேவா, இது வந்து இனோஸ்கேக்கு எதுவுமே தெரியாது. டோமா தான் அதெல்லாம் சொல்லுவான், ஓ நீ அவங்கள மாதிரியே இருக்குல்லன்னு சொல்லிட்டு. அப்போ இவனோட பர்பஸாக இங்கே ஃபினிஷ் ஆகுது. அவங்க அம்மாவை சாப்பிட்டவொடனே கில் பண்ணோட என்னை கில் பண்ணுறான். இனோஸ்கேவுக்கும் அப்படி இருக்கு, டான்ஜிரோவுக்கும் ஒன்று இருக்கு. ஸோ அது ஓவராலாக பார்க்குறப்பவே ஒருத்தவங்களுக்கு ஒன்று ஃபினிஷ் ஆயிடுச்சுல. ஆமாம், டீமன்ஸுக்கு கூட அவங்களோட இது இருக்கு. அவங்க வந்து டீமனாக மாறுறது வந்து அவங்களுக்குள்ள இருக்க கில்ட்டால யாருமே அக்செப்ட் பண்ணலன்றதுனால. அப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக் கொஞ்சம் அழகாக கட் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஒருத்தனுக்கு ஒரு பையன் வந்து அவன் வந்து ஒரு டீமனுடைய பலம் இருக்கிறதுனால அவனை கொல்லலான்னு வந்து கத்தியோட வருவாங்க. ஆனால் இது பாதி வரைக்கும் காட்டிட்டு கடைசியில் கட் பண்ணி காட்டுவாங்க, உன்னை கொண்டுட்டு நாங்களும் சாக போகிறோம் அப்படின்னுட்டு. அதுதான் யாருன்னா நம்ம ஸ்பைடர்
ஃபேமிலி இருப்பாங்களா அந்த டீமன் தான். ஆமா அதுல வந்து அவங்களோட ஃபுல்ஃபில் பண்ணிப்பானுங்க. ஆமா இப்ப அவங்கள family ஒதுக்குறாங்கல்ல, அவனுங்கள அக்செப்ட் பண்ணிக்கலல்ல. அப்ப அவங்களெல்லாம் டான்ஜிரோ வந்து ஒரு பாஸ்டர் மாதிரி, பாஸ்டர் கூட கிடையாது. நான் 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 உன்னை புரிஞ்சுக்கிட்டேன்டா, நீ தப்பானவன் இல்லடா. அங்கதான் வந்து டான்ஜிரோ நருட்டோட பெஸ்டான ஒரு ப்ரொட்டாகனிஸ்டா பியூர்னஸ் சைடு வந்து தெரியுறான். நருட்டோ வந்து என்ன பண்றான்னு வச்சுக்கவே, ஓகே நருட்டோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறப்ப அது வந்து பெட்டரா தான் எடுப்பாங்க. ஆனா நருட்டோ வந்து இப்போ ஒரு பர்சன் இப்போ பெயினோட ஒரு கான்வர்சேஷன் இருக்கும், ஓகேவா? அது நீங்கள் லாஜிக்கா அது பார்க்குறப்ப வந்து அது பெயின் எப்படி நருட்டோ சொன்னதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டான்ட்டு டவுட் ஆகும். ஆக்சுவலாக நாகத்தோ எப்படி அக்செப்ட் பண்ணிட்டாங்கிறதே டவுட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ நருட்டோவுக்கு வந்து ஒரு பெயின் அனுபவிச்சிருக்கான்னு வச்சுக்கவே, எனக்கு கன்வின்சிங்காக தான் இருந்தது. ஏன்னா அவன் முடிவு சொல்லலை, அது எனக்கு தெரியாதுங்க லாஸ்ட்னு சொல்லிட்டேன். எனக்கு ஓகே தான் அது இல்லை ஒரு சின்ன விஷயம் கிடையாது இல்லை அது. ஆமாம் சின்ன விஷயம், அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், உயிரே சாக்ரிஃபைஸ் அந்த இடத்துல அவன் மாத்தல, டிசிஷன் எடுத்து அவர் தானே. எனக்கு புரியுது, அதுதான் சொல்ல வரேன். அவர் எப்படி கன்வின்ஸ் ஆனாரு அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு தெளிவான ஒண்ணு இல்லாம இருக்குல்ல. இப்ப இன்னொரு வியூ சொல்றேன் நான் அதுலயே. இப்போ நருட்டோவுக்கு வந்து அப்போ ரொம்ப கம்மியான ஏஜ் தான் இருக்கு, 16-17 வயசு தான் இருக்குன்னு வச்சுக்கவே. நருட்டோட எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது கம்மி. அவன் அனுபவிச்ச பெயினுங்கிறதும் மற்ற பர்சனோட கம்பேர் பண்றப்போ நிறைய பர்சனோட ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கு, கம்மி தான். நாகத்தோட கம்மி தான் நான் சொல்லுவேன், பெயினோட கம்மி தான். ஆனா உனக்கு இருக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு, உனக்கு இருக்க ஒரு பெயினை வச்சுட்டு இன்னொருத்தவங்கிட்ட சொல்றப்போ அது அவங்க வந்து அதை தாண்டின ஒரு பெயின்ஃபுல்லான பர்சனா இருக்கலாம். இதை டான்ஜிரோ பண்ணல. அந்த பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டேன். டான்ஜிரோ வந்து என்னன்னா 12 வயசுக்காரன், ஓகேவா? ஆனா புரிஞ்சுக்கிறான். ஆமா அவன் ஒரு புரியுது என்ன சொல்ல வரேன், நான் என்ன சொல்ல வரேன் ஒன்றும் இல்லை. இப்போ டான்ஜிரோ வந்து அவன்கிட்ட சொல்லலாம்ல, நான் எங்கள் அழகான ஃபேமிலி இருந்துச்சு, டீமன் கில் பண்ணிட்டாங்க, ஸோ நான் அதனால தான் அப்படிங்கிற சொல்லலாம்ல. அவன் எதுவுமே சொல்ல மாட்டான், அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறான். நீ ஓகே நீ மாறினதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா உனக்கு ஒரு நியாயமான காரணமா இருக்குங்கிறான். ஸோ அதுதான் எனக்கு அதில் பெட்டரா தெரியுது. இப்போ டாக்னோ ஜுட்ஸ்னு ஒன்று இருக்கு நருட்டோல, அவன் இதை யூஸ் பண்ண மாட்டான். இல்லடா உன்னோட பெயின் தான், நான் என்னோட கம்பேர் பண்ணலை, உன்னை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவன் ஒரு நடமாடும் சாப விமோசனம், எல்லாருக்கும் அருள் கொடுத்துக்கிட்டே இருக்கான். சரியாயிட்ட. அதேதான் அதுல வந்து அந்த டான்ஜிரோட கேரக்டர் ஆர்க்குக்கு வந்து ஒரு எப்படி இருக்குன்னு வச்சுக்கவே, அவன் நல்லவன் ஆகிறதுக்காக ஒரு சீன் கூட இங்க வச்சிருக்க மாட்டாங்க. அவன் காமனாவே நல்லவனா இருப்பான். அவன் நல்லவன் ஆவறதுல ப்ராடிஜி சின்ன வயசுல அவன் நல்லவன். இப்போ அதான் அது ஆக்சுவலி இது ஒரு குறையா கூட வந்தது. நான் அதை பார்த்தேன். ஆக்சுவலா நான் குறை இல்லை, எனக்கு குறை இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு கேரக்டர் ஆரம்பிக்குது, அவனுக்கு ஒரு குறை இருக்கு, அவன் ஒரு என்ன சொல்ற ஒரு மெச்சூரிட்டி அடையனா, அதுதான் ஒரு ஹோல் ஸ்டோரியோட டிராவலா எப்பவுமே இருக்கும். ஆனா இதுல டான்ஜிரோ வந்து எடுத்த உடனே அந்த மெச்சூரிட்டி அடைஞ்சிட்டான். அவன் ஜஸ்ட் டிராவல் பண்ணிட்டு இருக்கான், சுத்தி உள்ள கேரக்டர்ஸ் தான் மெச்சூரிட்டி அடைஞ்சிட்டு இருக்கான். பவர் மட்டும் தான் அவன் கெயின் பண்ணுவானே தவிர மெச்சூரிட்டிக்கு வந்து அவனுக்கு எங்கேயுமே கிடையாது. இப்போ வந்து இப்போ நருட்டோட ஸ்டேஜ் வந்து நம்ம ஒரு சைடு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சஸ்கேவோட போட்டி போட்டுட்டு இருப்பான், அதுக்கப்புறம் இவரு கக்காஷி சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜ் இருக்கும், ஜிரையாவோட ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் மெச்சூர் ஆகும், ஓகேவா? ஃபைனலா இத்தாச்சி வந்து ஒன்று சொல்லிட்டு போவான், நீ எல்லாத்தையும் சொல்ற சமக்க நினைக்காத அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்புறம் வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் நீ ஒக்காகை ஆகணும், ஒக்காகை ஆகி நீ ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஒக்காகை ஆனால் எல்லாரும் என்ன அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லுவாங்க நருட்டோ. அப்படி கிடையாது, எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டு நீ ஒக்காகை ஆகணும்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் மெச்சூரிட்டிக்கு வந்து இது தப்பு சொல்லல, அதான் ஸ்டோரியே. ஆனா இதுல வந்து அப்படி கிடையாது. டான்ஜிரோ வந்து காமனாவே மெச்சூரான பர்சன், அவனுக்கு மெச்சூர் பிளஸ் வந்து பியூர், அவனுக்கு வந்து வேற எதுவுமே தேவை, அப்படியே இருப்பாங்க மட்டும். நான் ஒரு பிளைண்ட் கெஸ் பண்றேன், ஃபியூச்சர்ல இந்த சீரீஸ்ல வந்து டான்ஜிரோ ஒரு கெட்டவனா ஆகிற மாதிரி வருதுன்னா அது ரொம்ப பெரிய ட்விஸ்ட். அதாவது அவனுடைய அவன் தங்கச்சிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. இப்ப அவன் தங்கச்சி வச்சு பிளே ஆகும்போது அவன் அந்த மாதிரி வைப்பானா வைக்க மாட்டானான்னு எனக்கு தெரியல. நீ சொன்னாலும் நீ கிட்டத்தட்ட நியர்பை தான், நீ சொன்னதான் முடிஞ்சிருச்சு. அது நீ இப்ப சொன்னாலும் படிச்சுட்டு சொல்லணும்னு கூட சொல்லுவாங்க. சரி விடு, அது ஒரு சைடு இருக்கட்டும். அப்படி போயிட்டு திரும்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு எல்லாம் வந்துட்டு இருப்பான். சரி ஓகே, அது ஒரு சைடு இருக்கட்டும். இதுதான் டான்ஜிரோ வந்து கைண்டில் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக தெரியுறதுக்கு. நீ இப்போவுமே எடுத்துக்கிட்டனாலும் டான்ஜிரோ தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க ப்ரொட்டாகனிஸ்ட்னா டான்ஜிரோ. இன்னொரு வந்து என்னன்னா அக்காசா வந்து இதில் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா? அக்காசா வந்து எப்படின்னா அவனுமே நீ சொன்ன மாதிரி வந்து அவனுக்குமே நான் தனி ஸ்டோரி போட்டிருக்கேன், திரும்ப எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்ல வேண்டியது இல்லை. ஸோ அக்காசாவுமே ஒரு அவங்க அப்பாவுக்கு வந்து மருந்து வாங்க முடியாதனால திருடி இருப்பான். அதுக்கப்புறம் லவ்வரோட கல்யாணம் பண்ணுறப்போ வந்து ஆப்போசிட் வந்து பிரச்சனைனால பாய்சன் பண்ணி கில் பண்ணியிருந்திருப்பானுங்க. அதெல்லாம் டெத் ஆகிட்டு என்னடான்னு சொல்லிட்டு அவன் எல்லாரும் அடிச்சே கொண்டதுக்கு அப்புறம் தான் மூசான் வந்து அவனை வந்து டீமன் ஆக்குவான். டீமன் ஆனோடனே அவன் மைண்டில் இருக்க ஒரே விஷயம் நம்ம ஸ்ட்ராங் ஆகணும். ஏன் அவனுங்கிறது தெரியாது, ஸ்ட்ராங் ஆகணும்னு மட்டும்தான் இருக்குது, ஓகேவா? இந்த சீன் அப்படியே வச்சுக்கோ. ரென்கோக்குவோட அக்காசாவுக்கு பேட்டில் நடக்கும், ஓகேவா? அந்த பேட்டில் நடந்து முடிச்சுட்டு சன் வர்றப்போ வந்து ஓடுவான் அக்காசா.
அப்போ தாஞ்சிரோ என்ன சொல்லுவான்னா கத்துவான், டே நீ ஸ்ட்ராங் கிடையாதுடா, ரென்கோக்கு தான்டா ஸ்ட்ராங்கு, நீ ஓடுற, நீலாம் வந்து வெட்ட உனக்கு கை வரும், எங்களுக்கு அப்படி கிடையாது, நாங்கள் இத்தனை வருஷம் வந்து நான் உங்களோட சண்டை போட்டுட்டு இருக்கோம், நைட்டு வந்து உங்களுக்கு அட்வான்டேஜ், உன்னோட அட்வான்டேஜில் வந்து என்னோட சண்டை போட்டுட்டு இருக்க நீ வந்து ஸ்ட்ராங்கே கிடையாதுன்ட்டு ஓடுவான். இவனுக்கு காதில் என்ன கேட்குன்னா நம்ம ஸ்ட்ராங் கிடையாதா அப்படிங்கிறதான் ஓடிட்டு இருக்கோம். டே நான் அவன் என்ன சொல்லுவானா, நான் உன்னைய பார்த்து ஓடலை, சன்னை பார்த்து ஓடுறேன் அப்படிமா. அதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல, நான் சன்னை பார்த்து ஓடுறேன் உன்னைய பார்த்து ஓடலைன்னா இவனால அவன் தாஞ்சிரோ சொன்னது அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா ஸ்ட்ராங்கான மட்டும் தான் மைண்ட்ல இருக்கு, நீ ஸ்ட்ராங் இல்ல. அதனால என்ன அந்த வாழை வந்து அப்படியே பொட்டப்பான் போடா வெண்டன்னு சொல்லிட்டு. எனக்கு அகாஷாவோட இதுல எல்லாமே பிடிச்சிருந்தது. ஒண்ணே தவிர பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இந்த நார்த் இந்தியன் இந்த வாய்ஸை மாடுலேட் பண்ணி ஒரு சாங் வரும்ல, நிறைய சாங்ஸ் அந்த மாதிரி ஒரு வாய்ஸ்ல போட்டு எனக்கு அவன் வந்து நிப்பா மாட்டியா நீ காம்பஸ் நீடில்னு சொல்லிட்டு செமையா இருக்கு. அந்த சிஜி ஒர்க்கா இருக்கட்டும், அது ஒரு மாதிரி பேட்டிலுக்கு வந்து சவுண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த இதில். அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த முகைனாருக்கெல்லாம் எனக்கு பிடிச்ச இப்போ அனிமியை பண்ணுறப்போ எனக்கு பிடிச்ச பேட்டில் வந்து ஏன்னா அனிமியாக வந்த வரைக்கும் எனக்கு வந்து அப்பர் ரேங்க் 6 கியோதோக்கோ தாக்கியோட பண்ண பேட்டில் தான் என்னோட ஃபேவரெட்டு. எப்பா டென்கன் வந்து போயிட்டாரு நினச்சிட்டு இருப்போம். ஒரு கை இல்லைன்னா என்ன எது நினச்சாலும் சொல்லிட்டு சுற்றுவார் வந்து வாழை. எப்பா சிஜி எங்கேயோ போயிட்டீங்கடா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது போயிட்டே இருக்கப்போ தாஞ்சிரோ வந்து கட் பண்ணுவாங்க. ஒரே டைமில் 2 பேரையும் கட் பண்ணணும். தாஞ்சிரோ வந்து கியோதோக்கோட தலையை கட் பண்ணுவான். அங்கே வந்து இனோஸ்கேவும் நம்ம ஜென்னிட்ஸும் வந்து தாக்கியோட கலையை வந்து கட் பண்ணுவாங்க. அப்படியே தாஞ்சிரோவுக்கு வந்து சரியான அந்த மீனை குத்தி இப்படி கிளிக்கும், தாஞ்சிரோவுக்குள்ளே ஊற்றி பிடிச்சிருப்பான். அப்போ அந்த ஃபைட்டு வந்து எனக்கு இது வரைக்கும் அனிமேட் ஆனதில் டீமன் ஸ்லேயர்னு அதான் சொல்லுவேன். எனக்கு அந்த ட்ரெயினில் ஒரு ஆர்க் வரும்ல, ரென்கோக்கு செத்து போகிறாரு, அது ரொம்ப ரொம்ப எனக்கு அது பிடிக்கும். அதே நான் அவங்களுக்கு கனவுல அந்த அவர் அந்த கேரக்டர் பேர் என்ன, அந்த பண்ணி தள்ள வச்சிருப்பானே நம்ம இனோஸ்கேக்கு வரக்கூடிய கனவு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு ட்ரெயினே ஒரு மிருகமா தான் தெரியும், அவன் தான் கரெக்டா கெஸ் பண்ணிருப்பாங்க, இது ட்ரெயின்ல இது மிருகம் வாடா மோதரான் போய் முட்டிட்டு. தாஞ்சிரோல வந்து ட்ரீம்ல இருந்து வெளில வரதுக்கு ஒருத்தையும் தலையை கட் பண்ணிட்டே வந்துகிட்டு இருப்பான். ஒரு டைம்ல ரியலா கனவான்னு தெரியாதல கூட ரியல்ல கூட கட் பண்ண போயிடுவான். ஸோ அதெல்லாம் செமையா இருக்கும். ஸோ நம்ம வந்து இது சும்மா ரேண்டமாக ஒரு பாட்காஸ்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணலாம். இதை பற்றி டெப்த்தாக பேசுகிற அளவுக்கும் ஒரு நார்மலான அனிமே, நம்ம ஒரு ஈஸியாகவே இது வந்து காம்ப்ளிகேட்டடாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. பெருசருக்கு மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கு காம்ப்ளிகேட்டெலாம் கிடையாது. இல்லை மான்ஸ்டர் மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் அனிமெலாம் கிடையாது. ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் யாருமே அனிமி பார்க்காம இருக்காங்க, ஒரு ஃபேமிலியாக நீங்கள் ஒரு அனிமி பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நான் டீமன் ஸ்லேயரை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் ஜாலியாக உட்காந்து பாருங்கள். எல்லாருக்குமே வந்து தாஞ்சிரோவை பிடிச்சிரும். தாஞ்சிரோ அந்த டீமே பிடிச்சிரும். இனோஸ்கேவை பிடிச்சிரும், அதை ஜெனிட்ஸ் அவனுங்க டீமே எல்லாருக்கும் பிடிச்சிரும். நேசிகோ விட்டுட்டோம். ஸோ நேசிகோ வந்து நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர். ஜெனிட்ஸுக்கு மட்டும் கிடையாது, இங்கே நிறைய ஜெனிட்ஸ் இருக்காங்க. ஜெனிட்ஸ் இருக்காங்க. சரி ஓகே, நம்ம வந்து நான் இன்னுமே வந்து டீமன் ஸ்லேயர் கொஞ்சம் ஒரு சில அந்த வேர்ல்ட்லேருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிக்கலாம். நீங்கள் டீமன் ஸ்லேயர் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.